இப்படி சுனாமி அடிக்கும் வந்து யாருமே எதிர்பார்க்கல. திடீரென்று எழுந்துச்சு, திடீரென்று வந்து திடீரென்று அழிவு ஏற்படுது. அதே ஒரு மிகப்பெரிய மரம் வந்து நிறைந்து ஏன் இந்த சுனாமி என்றது வந்து அது எங்க வெடிக்குதோ அங்க எழும்புற இடத்துல அடித்து கொண்டு போகும். அப்போ போன முறை 2005ஆம் ஆண்டிலாம் சுனாமி அடிக்க வந்து 6 நினைக்கையில இப்படி சுனாமி வர மாட்டேன். ரோகளே வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் மாதகள் கடற்கரையில் தான் நிற்கிறேன். இன்றைய தினம் வந்து கொஞ்சம் கொந்தளிப்பாக காணப்படுகின்றது. கடுமையான காற்று வீசி கொண்டிருக்கின்றது. மற்றது இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்னர் கடலில் வந்து சாதுவான ஒரு நுரை வந்துருக்கு கடலில். அதோட நேற்றைய தினம் டொல்பின் ஒன்று வந்து இறந்த இதிலேயே வந்திருக்கு. அதுவும் வந்து ஒரு பாதிப்பாக இருக்கும், தாக்கமாக இருக்கும். பாப்பம் வந்து மற்ற மீனவருடன் கழிச்சு பார்ப்போம் இன்றைய நிலைமைகள் எல்லாம் வந்து என்னமா இருக்குன்னு சொல்லி. வாங்கோ நிசாந்தன் டிவி யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டாக வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. இன்றைய நிலைமைகளை மட்டும் முழுதாக பார்ப்போம். நல்ல காற்று வீசி கடலெல்லாம் வந்து கொந்தளி பாய்ச்சி வரும். கரையை தாண்டி எல்லாம் வந்து பருத்துற கடலில் நுரையானது தரைக்கு வந்து கொண்டிருக்கின்ற காட்சியைத்தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏன் இந்த நிலை வேறது சம்பவம் இருக்காங்களா கடலுக்கு? நீங்கள் எல்லாரும் வந்து பாருங்கள், கார்னர்லேயும் இந்த நுரை இப்போ கரை ஒதுங்கவளக்கிட்டு இருக்கு பாருங்க. கார்நகர் கஜுனா பீச்சில் இருந்து டொல்பின் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. அதனைத்தான் கடற்படையினர் வந்து தரைக்கு கொண்டு வரின அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது. ஜப்பான்ல வந்து நிலநடுக்கம் வந்திருக்கு. ஏமாயிட்டன் 2004ஆம் ஆண்டு கால பகுதியிலே நிலநடுக்கங்கள் வந்து அங்க சுனாமி வந்த போதுதான் இந்த ஸ்ரீலங்காவுக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. அந்த பாதிப்பு வந்து இப்ப ஸ்ரீலங்காக்கு இருக்குமோ? இப்போ இன்னைக்கெல்லாம் ஜப்பான்ல 7,4 ரிக்டர் அளவுல நிலநடுக்கம் வந்துருக்குது. அது நாங்கள் வந்து யூடியூப்ல காலமே நான் பார்த்தேன். அது வந்து இலங்கைக்கு பெரிய ஆபத்தை கொடுக்காத மாதிரி ஒரு செய்தி வந்து அதுல உலாவுது. ஆனா வந்து அது தெய்வாதீனமாக வந்து இந்த கடல் இந்த காத்தின் வேகங்கள் வந்து குறையும் கூடும். அதால சில நேரத்தில் அது திசை திரும்ப கூடும். அது திசை திரும்பினா வந்து சுனாமி என்றது வந்து அது எங்க வெடிக்குதோ அங்க எழும்புற இடத்துல அடித்து கொண்டு போகும். அப்போ போன முறை 2005ஆம் ஆண்டிலாம் சுனாமி அடிக்க வந்து 6 நினைக்கையில இப்படி சுனாமி வர மாட்டேன். கடல்ல போனவன் வந்து கரையில இருந்தவன் வந்து இப்படி சுனாமி அடிக்கும் வந்து யாருமே எதிர்பார்க்கல. திடீரென்று எழுந்துச்சு, திடீரென்று வந்து திடீரென்று அழிவு ஏற்படுது. அதே மாதிரி தான் இப்போ நிஷாப் இந்த புயலும் வந்து எங்களை யாழ் மாவட்டத்தை கொஞ்சம் குறைஞ்சாலும் தென்னிலங்க மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
அதில் வந்து நாங்கள் அவை வந்து எங்களை சகோதர மொழியண்டா போல நாங்கள் அவை இதண்டின முறை இறந்து விட்டுனா நாங்கள் வந்து தப்பிட்டோம்ட்டு நாங்கள் அதில் யோசிக்கப்படாது. அவங்களும் எங்களை போல மனுஷன் தான். அவங்களும் வந்து படுத்தவன் வந்து விடிய ஒழும்புவன் தான் படுத்திருப்பாங்க. ஆனால் அவங்க இப்படி குடும்பங்களுடைய அடிவங்களில் யாருமே எதிர்பார்க்க இது கடவுள்கிட்ட செய்யாதான் நாங்கள் இருக்க முடியும். இது இயற்கை, இது வந்து இயற்கை. இப்போ வந்து காலம் மாறிக்கொண்டு போனபடியா ஒரு அழிவண்டு தான் நாங்கள் சொல்லுவோம் முடிய வேற ஒன்றும் செய்யலாம் சொல்லி. சரி, நன்றி. இந்த தலையை இந்த இது வந்து பார்க்கும்போது ஒரு மோசமாக இருக்குங்க பாருங்க புரிஞ்சு. பாதிக்கு சொல்ற அந்த காற்றுக்கு வேகம் வந்து அதிகரிச்சுருக்கீங்க பாருங்க. இந்த காற்றின் வேகம் வந்து அதிகரிச்சு இப்போ வந்து ஜப்பானில் வந்து நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. அது தாக்கம் வந்து இப்படி இருக்கலாம் நினைக்கிறேன். திருப்பி வச்சு வரும் எப்படி அடிக்கிறோம். ஓ இங்கே வரணும் படப்படி எப்படி அல்ல வலியா பாரு எப்படி வரணும். நீங்கள் அலையா பாருங்க. இந்த இதெல்லாம் அடிச்சு பாருங்க எல்லாம் உடைச்சிட்டு இங்கே வேறு உடைச்சி போட்டு இங்கே வக்கீல் வச்சாலும் வந்து பப்பா தான் நடக்க இருக்குங்க பாருங்க. வந்து அலையில வந்து கூட மோசமாக இருக்கு டெக்கி. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இந்த பேர் என்ன? எனக்கு பேர் வந்து அந்தோனி பிள்ளை மரிதாஸ். நான் யாழ் மாவட்ட தமிழர்களின் தலைவர். யாழ் மாவட்டத்திலே தமிழர் சங்கங்களிலே தமிழர்களின் தலைவர். இப்போ வந்து நீங்கள் கேட்குறது என்னென்னா இந்த காலநிலையை பற்றி கேட்குறீங்க. இப்போ இந்த வடபகுதியில் காலநிலை மாசடைஞ்சு போய் இருக்குது. அதாவது வந்து தொழில்கள் எல்லாம் சின்ன தொழில்கள் ஓரளவுக்கு செய்யக்கூடிய இடமே இருந்தாலும் பெரிய தொழில்கள் வந்து செக்கான கஷ்டமா இருக்கு. காரணம் உங்களோட கண்ணுக்கு முன்னாலே இந்த காற்று ஊழமா அடிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் வந்து எங்களை இப்போ பகல்ல காற்று அடிக்கிறது இதை விட மழை பெய்யும். அப்போ இங்கே வந்து கடற்கரைக்கு வந்தால் கனிமகமாக தான் இருக்கக்கூடிய ஒரு விழிப்பாக இல்லை. அதனால வந்து தொழில்கள் வந்து போகிறது இந்த பகல்ல ரெண்டு போவதொழிய இடபில வந்து போறது ரொம்ப குறைவு. அதனால வந்து தொழில்களுக்கு வந்து போறது சரியான பாதிப்பை நாங்கள் கடத்தொழில் மக்கள் இது நோக்கி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த புயல் அடிக்கிறதோ காத்தடிக்கிறதோ ஒரு தரம் வந்து இந்த நிவாரணம் கொடுக்கறதோ அல்லாட்டிக்கு உதவி செய்யறதுக்கோ எங்களுக்கு யாருமே இல்லை. நாங்கள் இன்னைக்கு தொழிலுக்கு போனால்தான் எங்களோட வீட்டில் சாப்பாடு சமைக்கலாம், பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுக்கலாம். ஆனால் கடத்தொழிலாளிக்கு வந்து வேறு எந்த வித வருமானமும் கிடையாது, வேறு ஒரு உதவியும் கிடையாது. இந்த அரசாங்கம் எல்லாம் இருக்குது வந்து இந்த வெள்ளத்தால் அழிஞ்ச வைக்கோ என்னத்துக்கோ ஏதோ ஒன்று செய்வாங்களுடைய. இன்னைக்கு போன 20ஆம் தேதி தொடக்கம் இதுவரையில வந்து ஒரு நிரந்தரமான தொழில் வாய்ப்பு ஒன்றும் இல்லை. எங்கேயும் 1-2 போட்டு போவதோடைய அந்த அவ்வளோ நாளும் வந்து இந்த மக்கள் வந்து என்ன வேதனைப்படுறாங்க, என்ன தொழில் செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்ட்டு இதை பார்க்கறது கூட ஒருத்தரும் முன்வரை. நாங்களும் எத்தனையோ அமைச்சர்மாருக்கும் எத்தனையோ நிறுவனங்களுக்கும் எத்தனையோ அதிகாரிகளுக்கும் இந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் சம்பளம் நாளும் கேட்குறாங்க இல்லை, வாராங்கள் இல்லை, பார்க்குறாங்க இல்லை. எங்களுக்கு இந்த கடத்தொழில் மக்களை கண்ணில கூட நினைச்சு பார்க்குறாங்க. அது வந்து நாங்கள் கடத்தொழிலாளியாக பிறந்ததுங்கிற பாவம் என்ன நம்பி. அதை விட வந்து இப்போ இதுதான் ஒரு அளவுக்குன்னு சொல்லி இவ்வளவு வலிமையிலே நாங்கள் தொழிலுக்கு இறங்கி வேகமாக கஷ்டப்பட்டு போனாலும்
கடல்ல வந்து 3 கிலோமீட்டருக்கு மேல வருவான். இப்ப இரவுல இந்தியன் இழுவமடி படகு அவன் வந்து அப்படியே 100க்கும் மேற்பட்ட படகு வந்து இந்த கரையெல்லாம் அடிப்பான். இந்த கரையில இருந்து நெடுந்தீவு மட்டும் பருத்துறையிலிருந்து நெடுந்தீவு மட்டும் அந்த தொழில தாங்கலாம். போய்கொண்ட வலியை விட்டால் வலி எல்லாத்தையும் அடிச்சிடுவோம். வலியெல்லாம் போட்டுதுண்டா இன்றைக்கு ஒரு தொழிலாளி வந்து 20 லட்சம் இந்த தொழில்களெல்லாம் வந்து 15-20 லட்சத்துக்கு மேல நாங்கள் போட்டு அவன் வந்து விழுந்தாண்டா எங்களை 10 லட்சத்துக்கு மேற்பட்டது தொழில் அநியாயமா போகும். அப்ப அதாலையும் எங்களோட தொழில் பாதிக்கப்பட்டது. வேற எங்களை கவலையை வந்து வேற என்னன்னு சொல்றாண்டு எனக்கு தெரியாம இருக்கு. வேற ஏது நீங்கள் என்ன கேட்கிறேன்னா இந்த கடல்ல இந்த நுரையல் கருது மற்ற இந்த டொல்பின்கள் அது வந்து இந்த என்னன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. பெரிய ஆராய்ச்சி நிபுணர்கள் கூட கற்பனை கடல்ல வந்து அதை அடைய வந்து பாக்குறாங்க ஒழிய அது எண்ணத்தில இருந்து உருவாகி எண்ணத்தில இருந்து வருதுன்னு யாருக்கும் தெரியாம இருக்குது. நாங்களும் வந்து அதிசயப்படுறோம். இன்னைக்கு எங்களுக்கு வயசு 67 இருக்கு. 67 வயதுல கூட நாங்கள் ஒரு நிலை அடைஞ்சலாம் கேள்விப்படாம பார்க்கிறோம். நாங்கள் ஒரு காலத்தில் வந்து நான் 10 வயசுலேயே இருந்து இந்த கடலில் இறங்கி இருக்கிறேன். இப்ப 67 வயதுண்டா நாங்கள் கிட்டத்தட்ட 57 வருஷம் இந்த கடல்லையே மிதக்கிறோம். அதுல வந்து இந்த நொடியை நாங்க இதுவரை பார்க்க இதுவரை வந்து நாங்க சந்திக்கையில எப்படி வருகுதண்டு கூட எங்களால சொல்ல முடியாம இருக்கு. அதை விட டொல்பின் வந்து அடையுதுன்னு சொன்னா டொல்பின் சில இடத்துல வந்து டொல்பின் வந்து கடல்ல அது ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா சில நேரம் அந்த காத்து கூடுதலான புயல்கள் இதுகள் வரையில சில நேரம் கரையை நோக்கி அது கிடையாத்தான வாரது. சில நேரம் வந்து கரையில வந்துட்டுதுன்னு சொன்னா எங்களுடைய அனுபவத்துக்கு கரையில வந்துட்டுதுன்னு சொன்னா அப்படியே வந்து போகும் வழியா அதையும் வந்து என்னென்று வடிவாய் சொல்ல முடியாம இருக்கு. அதெல்லாம் வந்து ஆளியில பெரிய கடல் வழியா அதோட கூடுதலா போகும். ஆனா இப்ப இந்த சின்ன கடலுக்கு எல்லாம் வருதுன்னு சொன்னா எல்லாம் கால மாற்றமா அடி நண்டுகள் விளக்கத்துக்கு நன்றிங்க. சரி. பாருங்க, இல்லை மரம் உண்டு, பெரிய மரம் உண்டு முறிஞ்சு விழுந்து வயரெல்லாம் ஆரம்பிருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மரம் வந்து முறிஞ்சு விழுந்துருக்குது. இப்போ வந்து நாங்கள் நிற்கிற இடம் வந்து கீரி மேலே கடற்கரை. இந்த இடத்தையும் வந்து இந்த இலைகள் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பாருங்கள், இந்த தாக்கத்தின் எதிரொலி பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கேசந்துறை கடற்கரை நிற்கிறோம். இந்த கடலும் வந்து இன்றைய தினம் வந்து மோசமாக தான் இருக்குது. இப்போ அந்த இடத்துல ஏற வேண்டாம்னு சொல்லி இந்த சுவத்த கொடி காட்டியிருக்கிறேன். அங்கே வேறு சுவத்த கொடி காட்டியிருக்கு, ஏற வேண்டாம். பார்த்தீங்கன்னா பாரிய அலைகள் வந்து அடித்த வண்ணம் இருக்குது. பார்க்கவே பயமாக இருக்குது. பாருங்க, இன்னைக்கு வந்து வளமையை விட கொஞ்சம் மோசமாக இருக்குது. அலை எல்லாமே வந்து பாருங்க. இப்போ மேகமூட்டம் எல்லாம் வந்து இப்போ மாறிட்டு இங்கே பாருங்க. மழை கிளைமேட் எல்லாம் வந்து மூடிட்டு பாருங்க. மழை கிளைமேட் எல்லாம் இப்போ வந்து மூடிட்டுது. நிற்கவே கொஞ்சம் பயமாக இருக்கேன்னு சொன்னால் அலைகள் வந்து மோசமாக அடிக்கிட்டு பாருங்க. எல்லாம் பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த இடங்கள் எல்லாம் பாருங்க. இந்த இடம் எல்லாமே வந்து மழை முகில் வந்து எல்லாம் மூடிட்டு எல்லாம் இங்கே. இந்த காற்று வந்து பலமாக அடிச்சு கொண்டிருக்கீங்க. இப்போ நாங்கள் நிற்கிறோம் வந்து தொண்டை மேலே அக்கறை கிடக்கிற அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மேகமூட்டம் எல்லாம் மாறி வந்து கடல் வந்து கொந்தளிப்பாக காணப்படுறது. இப்போ நல்லா காற்று வீசுது. இங்கே இந்த இடத்துல நல்லா காற்று வீசுது. பொடியில் போயிட்டீங்க. இப்போ நான் நார்மலாக இந்த கடற்கரைக்கு வரையக்கு எல்லாம் அந்த அதில் தெரியுது பாறை, அந்த அவடத்தில் தான் அந்த கடல் தண்ணி எல்லாம் நிற்கிறது. இங்கே இப்போ இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த இது மட்டும் கொட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து போட் தான் கூடுதலாக நிற்கிறது. இந்த இடத்துக்கு வந்து கடல் வந்து இன்றைய தினம் வந்து கூட அலைகள் இந்த இடத்துல இன்றைக்கு வந்து கொண்டு இருக்குது. அது என்ன மாதிரி தாக்கம்ன்ட்டு தெரியலை. பார்ப்போம், மீனவர்கள் யாரும் இருந்தால் அவையோடைய வந்து கதைச்சு பார்ப்போம். இந்த மாதிரி என்று முழுமையாக இணைஞ்சிருங்க இன்றைய நிலவரத்தோடு.
வந்து கடலில் வந்து பாதுகாப்புக்காக வந்து இந்த போட்டை வந்து மேலே ஏற்றி நிற்க வரும். எடுத்து அண்ணா வணக்கம். அண்ணா இந்த பெயர் வெண்டைக்கு வந்து கொஞ்சம் காலையில கொஞ்சம் மோசமா இருக்கே, நின்னதுக்காக கொஞ்சம் காத்து கூடவா இருக்கு என்ன? அப்ப தொழிலுக்கு போயில்லையா ஒரு தினம்? போட்டு போகுது எங்க கழிச்சாங்களா எல்லாம் மழை வெள்ளங்களோட எல்லாம் கழிச்சதுல போட்டு போகுது கூட தொழிலுக்கு எங்களுக்கு நாங்கள போனீங்களா போய் எல்லாம் ரோலர் கொண்டு போறான் வெளியில மழை தான் ஃபுல்லா மழைக்கு அவன் எங்களுக்கு இளைஞருக்கு போடுறாங்க அவன் நேர்காரங்க படுத்துக்கிறாங்க. இதுக்கே வேற எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா? நாங்களே என்ன செய்யுது கவர்மெண்ட் பெரிய அந்த பெரிய உருவத்துக்கு பற்றி வாங்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு எந்த நடவடிக்கை புரிய வாழ பகுதியில் நடக்குதோ என்னத்துக்கான இந்த புயல்களுக்கு பிறகு வந்து எப்படி நடக்குது? அக்கால் அடிச்சு அடிச்சு அங்கால மீன் இல்ல வெஞ்சால அடிக்கிறது இருக்கிறாங்கன்னா மீன் பெற மாட்டேன் எனக்கு மீன் அவன் அவன் அங்கேயே சொல்லியிருக்கான் இலங்கை கடலுக்கு போனா தான் கொண்டு சில நகரெல்லாம் மீன் இல்லை அப்ப அவன் வந்து அடிச்சு கொண்டு வந்து ஜாலி கொண்டு போவாங்க கடையில இந்த வேலையெல்லாம் வாங்கிட்டாங்க. இப்ப நீங்கள் முதல் வந்து தொழிலுக்கு போயிருப்பீங்க சந்தோஷமா, அப்படி நீங்க இப்ப தொழிலுக்கு போய் எவ்வளவு காலம் இருக்கு? அப்ப அவன் 40 நாள் கட்டு வரும் மாசியில இருந்து ஆவணி மாதம் 6ஆம் மாதம் கட்டுக்காண்டி மதியம் கூட வேலை வருது போடுறது சொல்லிடுறேன் நாள் மற்றபடி இதுதான் 315 நாளும் கஷ்டம்தான். கஷ்டம்தான் அவன் அங்கே அடிப்பான் அங்கே இல்லையோட விட்டுறாங்க கூடுதலா நண்டு வேலையில எல்லாம் நனியா அதெல்லாம் உயரப்படுத்து அலையெல்லாம் கூட கடல்ல காத்து கூட. ஆனா இந்த சொல்லிவிடும் இந்த கடல் கலக்கம் இருந்தா ஏதாவது பிரச்சனை கருவுரி அப்படியே கலக்கிட்டாதான் எங்களுக்கு வேலைகளுக்கு மீன் போடும் மீனோட இல்ல பெருசா இந்த காலையில மறைக்காதான் மீனோட இறங்கி பட்டுதான். சரி என்ன அப்ப சந்தோஷம் கதைச்சது சந்தோஷமா